லேட்டாக எழுந்திரிச்சதுனால தூக்கம் சுத்தமாக கலையவே இல்லை. என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுட்டு நிக்கும்போது தான் சுளீர்னு பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சது. அந்த வெயில்ல அப்படியே தலைய காமிச்சுக்கிட்டு நான் அங்க நின்னுகிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, எங்க பாப்பா வந்து நின்னுகிட்டு, நானும் வந்து சூரிய நமஸ்காரம் பண்றேன்னு சொல்லிட்டு, அவளுக்கு ஏதோ ஒண்ணு வந்தது. அத வச்சு பார்த்தீங்கன்னா, அவ அத செஞ்சு முடிச்சுட்டா. அதுக்கப்புறம் இந்தா குறளி வித்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா கம்பி மேலே நடக்கிறேன் அப்படின்ற மாரி கம்பி மேலே ஏறிக்கிட்டு ஒரு மாரியா பண்ணிக்கிட்டு இருந்தா. சரி நான் போய் நம்ம வேலைய பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, டியூப் எடுத்துக்கிட்டு தண்ணி புடிக்க பார்த்தீங்கன்னா, நான் கிளம்பிட்டேன். அந்த செவுத்துல புடிச்சேன், இந்த செவுத்துல புடிச்சேன் அப்படியே சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 8, 9 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பியாச்சு. எப்பொழுதும் போல ஸ்டோருக்கு போகாம டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் பிளேஸே போயாச்சு. சரி அங்க போய் ஃபிட்டிங்க போட்டுடலான்னு. ஆனா அங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப தாமதமாச்சு. அதுக்கப்புறம் அங்க உள்ள முயல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு ஒரு டீய போட்டுட்டு, அங்கேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா, ஸ்டோருக்கு போய் உட்காந்தாச்சு. அங்கேயும் ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் ஒண்ணு வந்தது. சரின்னு சொல்லிட்டு மெட்டீரியல்லாம் தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா, அங்க கிளம்பியாச்சு. கஸ்டமர் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்சூரிங் படத்துல வர மாரி சின்னதா படிக்கட்டுக்கு கீழ கப்போர்டு செஞ்சு, ஒரு சின்ன ரூம் மாரியே இருக்கு அதுல. உள்ள போகவும் முடியல, வெளில வரவும் முடியல. அங்க நின்னு வேலை பார்க்கவும் முடியல. மூச்சு அப்படி முட்டுது. உள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு படுத்து கிடக்குற அளவுக்கு ஒரு ரூம் மாரி சின்னதா பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டப்பே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா போட்டு வச்சிருக்காங்க. உள்ள ஒரு சேர் கூட இருக்கு. அதில உட்காரலாம் முடியாது. கரண்ட் ஷாக் அடிச்சிடும். அங்க ஒரு வழியா ஒர்க் பண்ணிட்டு, நான் வெளில வரும்போது அந்த காட்சிய பாருங்க. எப்படி பார்த்தீங்களா? தவழ்ந்துக்கிட்டே வரேன் பார்த்தீங்களா? அந்த கஸ்டமர முடிச்சுட்டு அந்த வீட்லேருந்து கிளம்புறதுக்கு மணி ஒரு 6, 6:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்னு குடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு, அத முடிச்சுட்டு கிளம்புறதுக்குள்ள மணி 8, 8 ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போம்போது பார்த்தீங்கன்னா, ஒரு முழுங்கி மரம், ஒரு குத்தையே பார்த்தீங்கன்னா எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஃபயர் சர்வீஸுக்கு கால் பண்ணி இது மாரி என்னான்னு சொல்லிட்டு கேட்டா, "பக்கத்தில விவசாய நிலம் இருக்கு. விவசாயம் யாராச்சும் கொளுத்தி விட்டுருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பேனிக் இல்ல. நீங்க கிளம்புங்க நான் பார்த்துக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, அத பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு.